Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. கனிம நிலவரி உள்ளிட்ட தமிழக அரசின் உத்தரவை கண்டித்து கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பகுதி கிரஷர் உரிமையாளர்கள் தொழிலாளர்கள் இன்று முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஆனந்த் பாபு வழங்கிட கேட்கலாம். ஆனந்த் பாபு, வணக்கம். எத்தனை பேர் வரை இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள்? அவருடைய கோரிக்கை என்ன? விவரங்கள். வணக்கம் பிரியங்கா. ஒசூர் பகுதி கிரஷர் உரிமையாளர்கள், குவாரி உரிமையாளர்கள், லாரி உரிமையாளர்கள், தொழிலாளர்கள் என 1000க்கும் மேற்பட்டோர் இன்று முதல் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனால் ஜெல்லி எம்சாண்ட் விலை மேலும் உயரும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. மாவட்டத்தின் மேற்கு பகுதியான ஒசூர், சூளகிரி, தேன்கனிக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் ஏராளமான கிறிஸ்தர்கள் செயல்பட்டு வருகின்றன. இதற்கு முன்னதாக இவர்கள் கனமீட்டர் அடிப்படையில் அரசிற்கு பணம் செலுத்தி வந்த நிலையில் தற்போது தமிழக அரசு இவர்களுக்கு மெட்ரிக் டன் அடிப்படையில் பணம் செலுத்த வேண்டும் எனவும் இதன் பணம் அதிகரித்திருப்பதாக கூறி இதனால் ஏராளமானோர் பாதிக்கப்பட்டு வருவதாக கூறி தற்போது கிறிஸ்தர் உரிமையாளர்கள், குவாரி உரிமையாளர்கள், லாரி உரிமையாளர்கள், தொழிலாளர்கள் என ஏராளமானோர் இன்று முதல் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் மற்ற மாநிலங்கள் இல்லாத வகையில் கனிம நில வரியை தமிழக அரசு செலுத்த கூறுவதால் பல லட்சம் ரூபாய் வரை தங்களுக்கு செலவாவதாகவும் இதனால் பொதுமக்கள் கட்டுமான பணிகளுக்காக பாதிப்பு கூடும் என தெரிவித்து சூளகிரி அடுத்த கோனேரிப்பள்ளி என்னும் இடத்தில் பந்தல் அமைத்து 1000க்கும் மேற்பட்டோர் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் கனிம வளங்களான எம்சாண்ட், ஜெல்லி உள்ளிட்ட விலை மேலும் அதிகரிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி ஆனந்த் பாபு. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.